டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ. அந்த மாதிரி யாரும் கிடையாது. யாருமே இல்லாத 1000 ரூபாய் கொடுக்கறது. சொந்த வீடு வச்சுக்கிட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு 1000 சென்னை ஆர்கே நகரில் திமுக எம்எல்ஏ எபினேசர் ஆய்வுக்கு சென்றபோது அங்கு இவர்கள் எல்லாம் மென்டல்களா என்ற அவர் பேசியிருக்கிறார். மகளிர் விடியல் பயணம், அதே போல மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை உள்ளிட்ட பல பிரச்சனைகளை அங்க இருக்க எல்லாரும் பற்றி தான் பேசுறாங்க. அவங்க வீட்டுக்கு வரல, அவங்க வீட்டுக்கு வரல கேக்குறாங்களா? நீங்க பாத்துக்கிறேன்னு சொல்லக்கூடாதுன்னா பிரச்சனை சொல்லு. ஏன் பிரச்சனை தான்? நான் தெளிவு பிரச்சனை அது எங்கிட்ட தான் பேச முடியும். மத்தவங்க எல்லார்ட்டையும் பேசுவேனா? எல்லார்ட்டையும் பேசுவேனா? அந்த மாதிரி யாரும் கிடையாது. யாருமே இல்லாத 1000 ரூபாய் கொடுக்கறது. சொந்த வீடு வச்சுக்கிட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு 10 வருஷம் இன்னைக்கு பொறுக்கப்பட்ட மேம்பாலம் போய் பாரு. ஜெயலலிதா நான் அதெல்லாம் சொல்லணா. ஆனா நானத்துமா சொல்றேன். நான் அதெல்லாம் சொல்லணா. நான் ஜென்ரலா கேக்குறேன்னா நீ படிச்சு பேசுறீங்கன்னா நானும் படிச்சுதான் பேசுறேன். எல்லாரும் படிச்சுதான் பேசுறாங்க. அவங்க வீட்டுக்கு வரல, அவங்க வீட்டுக்கு வரல கேக்குறாங்களா? நீங்க பாத்துக்கிறேன்னு சொல்லக்கூடாதுன்னா பிரச்சனை சொல்லு. ஏன் பிரச்சனை தான்? நான் தெளிவு பிரச்சனை அது எங்கிட்ட தான் பேச முடியும். மத்தவங்க எல்லார்ட்டையும் பேசுவேனா? எல்லார்ட்டையும் பேசுவேனா? சென்னை ஆர்கே நகரில் திமுக எம்எல்ஏ எபினேசர் கள ஆய்வுக்கு சென்றபோது பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரபு இணைப்பில் இருக்கிறார். பிரபு வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். கனிமொழி வணக்கம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்காக பொதுமக்களை சந்தித்து அழைப்பு விடுக்க சென்ற இடத்தில் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் அவரிடம் பொதுமக்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் ஆத்திரமடைந்து பேசியிருக்கக்கூடிய காட்சி தான் தற்போது நாம் பார்த்திருக்கிறோம். அதாவது வடசென்னை ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட இருசப்ப மேஸ்திரி தெருவில் விரைவில் முகாம், அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு விரைவில் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற இருப்பதால் அது தொடர்பாக அந்த பகுதி வாசிகளை சந்தித்து அழைப்பு விடுவதற்காகவும் ஆய்வு மேற்கொள்வதற்காகவும் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினரான ஜே எபினேசர் சென்றிருந்த நிலையில் அங்கிருந்த மக்கள் தங்களுக்கு பெரும்பான்மையானவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்டு வரும் இந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை இந்த தெருவில் வசிக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்களுக்கு கிடைக்கவில்லை என கூறியிருக்கிறார்கள். அப்போது சுற்றி இருந்த திமுகவினர் மாடி வீடு கட்டி இருக்கிறீர்கள், ஆடம்பரமாக இருக்கிறீர்கள், இவர்களுக்கெல்லாம் அரசு அத்தகைய சலுகையை தராது, கிடைக்காது என்பதை போல பேசியிருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கிருந்த இளைஞர் ஒருவர் தங்கள் வீட்டிற்கும் தங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த உரிமை தொகையானது கிடைக்கவில்லை என கூறிய நிலையில் சட்டமன்ற உறுப்பினரான எபினேசர் விரைவில் முகாம் நடைபெற இருக்கிறது, அந்த முகாமில் எழுதி போடுங்கள், அப்போது பார்க்கலாம் என கூறியிருக்கிறார். அப்போது அந்த இளைஞர் இன்னும் 8 மாத 9 மாத காலங்கள் மட்டுமே ஆட்சி முடிவடைய இருக்கக்கூடிய நிலையில் இனிமேல் நாங்கள் எழுதி கொடுத்து எப்போது நீங்கள் எங்களுக்கு அதை தரப்போகிறீர்கள், தேர்தல் நேரம் வந்தால்தான் எங்களை சந்திக்க வருவீர்களா, இனி நீங்கள் அந்த உரிமை தொகையை எங்களுக்கு தந்தால் என்ன, தராவிட்டால் என்ன என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இதில் ஆத்திரமடைந்த எம்எல்ஏ ஜே எபினேசர் யாரியா இவன் மென்டல் போல பேசுறான் என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். மேலும் இந்த சம்பவத்தை அங்கே கூடியிருந்த கூட்டத்தில் சுமார் 50 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் வீடியோ எடுத்திருந்த நிலையில் அவருடைய செல்போனையும் பிடுங்கி அவர் வீடியோ எடுத்த காட்சிகளை அழித்திருக்கக்கூடிய காட்சிகளும் தற்போது வைரலாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அழைப்பிற்காக அழைத்து சென்ற இடத்தில் பொதுமக்கள் கேட்ட கேள்விக்கு எம்எல்ஏ டென்ஷனான இந்த வீடியோ தான் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகியும் வருகிறது. கனிமொழி
10 வருஷம் அதெல்லாம் சொல்லனா நான் ஜெனரலா கேக்குறேனா நீ படிச்சு பேசுறீனா நானும் படிச்சு தான் பேசுறேன் எல்லாரும் படிச்சு தான் பேசுறாங்க அவங்க வீட்டுக்கு வரல அவங்க வீட்டுக்கு வராத எல்லாம் மனுக்கார் பண்ண போறேன் நிறைய மனுக்கார் மனுஷன் மாதிரி பேசுற போறான் எல்லாம் மனுக்கார் பண்ண போறேன் நிறைய மனுக்கார் மனுஷன் மாதிரி பேசுற போறான் எல்லாம் மனுக்கார் பண்ண போறேன் நிறைய மனுக்கார் மனுஷன் மாதிரி பேசுற போறான் கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரபு. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now.